தமிழ்நாட்டுக்கு ஏன் நிதி தரவில்லை என்று கேட்கிற பொழுது அவர்கள் பொது கல்வி திட்டத்தை தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டால் தான் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுப்போம். யார் சொல்லுவது? மத்திய அமைச்சர் சொல்லுகிறார். எந்த காரணத்தை முன்னிட்டும் நிதி தரப்பட மாட்டாது. பின்னர் தமிழகத்திலே இருந்து எழுச்சியை கண்டு நான் அந்த அர்த்தத்திலே சொல்லவில்லை என்கிறார். தர்மேந்திர பிரதானே, எந்த அர்த்தத்திலே சொன்னாய்? உனக்கு தெரியுமா தமிழகத்திலே நடைபெற்ற மொழி புரட்சியை பற்றி? மறைமலை அடிகளும் தமிழ் அறிஞர்களும் பெரியார் அண்ணா தலைமையிலே தமிழகம் பொங்கி எழுந்ததும் புரட்சி வெடித்ததும் உனக்கு தெரியாது? அவர்களினுடைய ஆவி இங்கேதான் உலவிக் கொண்டிருக்கிறது. அந்த ஆவியின் பெயரால் நான் அரைகூவி அழைக்கிறேன். தாளமுத்து நடராசருடைய ஆவி இங்குதான் உலவுகிறது. சிவலிங்கம் சின்னசாமி, அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன், விராலிமலை சண்முகம், சத்தியமங்கலமுத்து, கீரமங்கலமுத்து, பீளமேடு தண்டபாணி, மாயவரம் சாரங்கபாணி இவர்கள் தங்கள் மேனியிலே பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டு ஒரு மொழிக்காக தீக்குளித்த வரலாறு உலகிலே எங்கும் கிடையாது. வியட்நாமிலே புத்தபிட்சுக்கள் மதத்துக்காக தீக்குளித்தார்கள். அப்படி தீக்குளித்து இந்தியாவே உலுக்கி அமெரிக்க நாட்டு பத்திரிகைகளிலே எல்லாம், வாஷிங்டன் போஸ்டிலே, நியூயார்க் டைம்ஸிலே தமிழகத்தினுடைய இந்த வீரஞ்செறிந்த போராட்டத்தை தீக்குளித்து படிந்தார்களே, அவர்கள் புகைப்படங்களோடு வெளியிட்டார்கள். அவர்கள் ஆவியும் இங்குதான் உலவுகிறது. அவருடைய வாரிசுகள் தான் நீங்கள் இளைஞர்கள். 30 வயதுக்கு கீழே உள்ள இளைஞர்கள் எல்லாம் அவர்களுடைய வாரிசுகள் தான். நீங்கள் முன்னை விட வீறு கொண்ட வாலிபர்களாக, வீரம் நிறைந்தவர்களாக இந்த தமிழகத்தை காக்க புறப்படுவீர்கள் என்பதற்காகத்தான் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பதற்கு பொற்கால ஆட்சி என்று இந்தியாவும் மற்ற நாடுகளும் போற்றுகிற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆர்வீர் சகோதரர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தமிழகத்திலே ஒரு புதிய எழுச்சி ஏற்பட்டிருப்பதும், நிதி கொடுக்க முடியாது என்று சொன்னார்களே, சமக்ரா சிக்ஷா அபியான் என்கின்ற பொதுக்கல்வி திட்டத்துக்கு எவ்வளவு வர வேண்டும்? 2401 கோடி ரூபாய் கொடுக்காமல் வைத்திருக்கிறான். மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை, அதில் 2118 கோடி ரூபாயை கொடுக்காமல் வைத்திருக்கிறான். சாலை துறைக்கும் பணம் இல்லை, எந்த துறைக்கும் தமிழகத்துக்கு பணம் இல்லை என்று சொல்ல நீ யார்? சர்வாதிகாரியா? சர்வாதிகாரிகளினுடைய சாம்பல் மேடாகத்தான் டெல்லி பட்டணம் வாய்த்திருக்கிறது என்று சொல்வேன். நீ எதை அடிப்படையிலே இந்த பணத்தை கொடுக்க முடியாது என்று சொல்கிறாய்? தமிழகத்துக்கு நிதி கொடுக்க முடியாது என்று அவர்கள் நோக்கத்தை எங்கே முன்பு பேசிய ஒருவர் சுட்டி காட்டினார். பிரயாக் நகர் என்று சொல்லப்படுகிற அலகாபாத்திலே 3 மாதத்துக்கு முன்னால் ஒரு மாநாடு நடந்தது. இந்துத்துவ சக்திகளும் சனாதன சக்திகளும் சேர்ந்து நடத்திய மாநாடு. 32 பக்கத்தில் ஒரு பிரகடனம் வெளியிட்டார்கள். தமிழர்களே தெரிந்து கொள்ளுங்கள், அந்த பிரகடனத்தினுடைய முதல் வாக்கியம், இனிமேல் இந்த நாட்டை பாரத் என்று தான் அழைக்க வேண்டும், இந்தியா என்ற பெயர் எதிலும் இருக்கக்கூடாது. இனி தலைநகரம் டெல்லியில் இருந்து வாரணாசிக்கு மாற்றப்படும். அடுத்து இன்னும் சொல்கிறேன், இஸ்லாமியர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது என்று தீர்மானத்தை பிரகடனமாக்கிய அவர்கள் நோக்கம் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் என்று ஒரே கலாச்சாரம் என்பது மட்டுமல்ல, அவர்கள் இந்தி சாம்ராஜ்யமாக ஆக்கலாம் நினைக்கிறார்கள். ஹிட்லருக்கு ஏற்பட்ட கதியை போல, முசோலினிக்கு ஏற்பட்ட கதியை போல, இடியமீருக்கு ஏற்பட்ட கதியை போல சர்வாதிகாரிகளுக்கெல்லாம் அந்த முடிவுதான் வந்து சேரும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன். பொங்கி எழுந்து விட்டது தமிழகம். அதன் அடையாளம் தான் தலைநகரிலே இந்த பிரம்மாண்டமான கூட்டம். ஆகவே அடுத்து அறிவிக்கின்ற போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அரசியல் சட்டத்தையே நடுவீதியிலே தீக்கு போட்டு தீயிட்டு கொளுத்திய கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம். அவர்கள் அந்த வழியிலே பாரம்பரியத்திலே வந்தவர்கள்.
எனவே இந்திய எக்காரணத்தை முன்னிட்டு இங்கே வந்து ஆட்சி புரியவோ, வடபுலத்து ஆதிக்கத்தை இங்கே நிலநாட்டவோ, தமிழக அரசை அச்சுறுத்தி பார்க்கவோ நினைத்தால் மோடி அவர்களே, உங்கள் காலத்திலேயே இந்தியா துண்டு துண்டாக சிதறுகிற நிலைமை ஏற்படக்கூடும். இரத்த கரைபடிந்த சிவப்பு கோடுகளால் இந்திய வரைபடம் கிழித்தெறியப்படும் என்று எச்சரிக்கை செய்து வெல்க தமிழ், வெல்க தமிழ், வெல்க தமிழ் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.